வந்து பின்னான்னு சொல்றோம். கால் வச்சு பாருங்களேன், செவி மடல் பார்க்கறதுக்கு குடல் மாதிரி ஒரு வடிவில் இருக்கும். பின்னா அல்லது வெளிக்காது, வெளிக்காது பின்னான்னு சொல்றோம். இந்த பகுதி வந்து லோப், வரும்ல, லோப்னு சொல்றோம். லோப் இதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல கை வச்சு பார்த்தா தெரியும். கை வைங்க, லேசா லைட்டா வச்சு பார்த்தா இதுக்கு பேர் கிராக்ஸ். இந்த இடத்துல இருக்குது கிராக்ஸ். கிராக்ஸ் பக்கத்துல சின்னமா ஒரு புளி மாதிரி ஒரு இருக்கும், அதுக்கு பேர் ஆனி கிராக்ஸ். ஆனி கிராக்ஸ் பக்கத்துல இந்த இடத்துல சின்னமா ஒரு பார்ட் வரல் மட்டும் உள்ள பார்த்தா அப்படி தெரியும். இது பேர் கான்கா. கான்கான்னு சொல்றோம், கால் புளின்னு சொல்றோம். கான்கா, கால் புளி. அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல ரெண்டு இருக்கான், கெலிக்ஸ் ஆன்டி கெலிக்ஸ் ரெண்டு இருக்கும். இது வந்து வெளிக்காது, அவுட்டர் இயர். இதுல இருந்து பார்க்கும்போது இது செவி குழாய். இது வந்து 2 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதுதான் செவி குழாய். இது உள்ள பார்த்தாக்க நிறைய ஹேர் செல்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து உதாரணத்துக்கு இங்க இருந்து போனா உக்கடத்துல இருந்து ஒரு வெள்ளை சட்டை போட்டா அப்படியே பூராமே டஸ்ட் ஆயிடுது வயசு. ஆனா நம்ம பகவான் நமக்கு என்னன்னா 2.5 இன்ச்ல வந்து இயர் உள்ள செவி குழாயை கொடுத்து அதுக்குள்ள நிறைய ஹேர் செல்ஸ் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹேர் செல்ஸ். இந்த தாமரையில எப்படி தண்ணி விட்டுறது விட்டாத அதே போல இதுல எவ்வளவுதான் உள்ள வேக்சின் உள்ள போட்டாலும் அது ஃபில்டர் பண்ணி வெளியே கொடுத்துரும். God grace கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். Water is not falling on the lotus tree. Whatever dust falls there, it will not go inside the ear. That mechanism will make the dust to come out. The Lord has given that way for us. Okay. இந்த இடத்துல பார்த்தோம் மாஸ்பைட் போர்டு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு காது கேட்காதவங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்பீச் கொடுக்கும்போது இப்படி டோட்டலா சுத்தமாவே இப்படி காது ஒட்டி இருக்கும். ஆனா கேட்கவங்களுக்கு ஏன்னா இது ஏர் கண்டெக்ஷன், இது போன் கண்டெக்ஷன். இது காற்று வழி கடத்தல், இது எலும்பு வழி கடத்தல். 2 விதமான கடத்தல் முறையை வந்து நமக்கு வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு இயர்ல. இன்னும் ஏர் கண்டெக்ஷன், இதுல காத்தே போகாம இப்படி அடிச்சிருந்தா கூட போன் கண்டெக்ஷன். இந்த இடத்துல போன் மாஸ்பைட் போன் வந்து டைரக்டா பிரெயின் வந்து சென்றடைறதுக்கு ஒளி போகிறதுக்கு ஒரு வழி ஏற்பட்டு sound to go, one is air medium, one is bone medium. So you study that one is through air, one is through bone. So whatever we talk only is the sound to reach brain. Air இது வந்து இன்னர் இயர் அவுட்டர் இயர் முடிஞ்சது. அடுத்து மிடில் இயர். மிடில் இயர் வந்து இங்க வந்து ஏர்ட்ரம் இருக்கும். ஏர்ட்ரம் வந்து இது பார்ட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பார்ட்ஸ் வந்து ஏர்ட்ரம். ஏர்ட்ரம்ல 3 எலும்பு இருக்கும். மேலிஸ், ஸ்டபிஸ், இன்கஸ். பார்த்துக்கோங்க, மேலிஸ், ஸ்டபிஸ், இன்கஸ். நம்ம உடம்புல மிகவும் மெல்லிய எலும்பு வந்து இன்கஸ் தான். 4440 நாடி நரம்புல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள்ல ரொம்ப மைனூட்டான எலும்பு. ஜெனரல் கொஸ்டினோட கேட்கலாம். அது வந்து அங்க வடிவ எலும்புன்னு சொல்றோம் தமிழ்ல. இன்கஸ். இந்த எலும்புக்கு பக்கத்துல ஓவல் உண்டோ ரவுண்ட் உண்டோ 2 பகுதி இருக்கும். ஓவல் உண்டோ ரவுண்ட் உண்டோ. ரவுண்ட் உண்டோ ஓவல் உண்டோ பக்கத்துல இது காற்றெல்லாம் வந்து ஒரு ஒரு வெற்றிடமா இருக்கும். அந்த இடத்துல அங்க இருந்து டைரக்டா இங்க இருந்து இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் யூஸ்டேஷியன் பிளாய். காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி 3 வந்து மிங்கிள் பண்ற இடம் வந்து யூஸ்டேஷியன் பிளாய். இது அந்த ரைட்ஸ் 3 ஒன்று சேர்க்கிறது இஎன்டி. அதுக்கு பக்கத்துல வந்து வேர்பல் கார்ட்ஸ் இருக்கு. குரல்களை நாட்கள் அது நம்ம எப்படி ஒளி வரும் என்ன வேறுபடுறது அப்ப நம்ம சொல்றோம். இந்த இடத்துல மவுண்ட் இடத்துல இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் பெண்களுக்கு. மேக்ஸிமம் குழந்தை பிறக்கும் போது இந்த இடத்துல என்னன்னா சீல் நிறைய வடியும். சீல் தெரியுங்களா? அது என்ன சொல்றது, வேக்ஸ் நிறைய வந்து வேக்ஸ் வந்து நிறைய வந்து அப்படியே வேக்ஸ். காரணம் வந்து பெண்கள் வந்து அந்த பூப்பை வைக்கக்கூடிய அந்த பிரெக்னண்டா இருக்கிற காலத்துல இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். அதாவது குளிக்கும் போது பூரணி குளத்துல குளிக்கும் தண்ணி தங்கி இருந்துச்சுன்னா இந்த ஓவல் உண்டோ ரவுண்ட் உண்டோட போய் அந்த தண்ணி தேங்கி இருக்கு. இந்த இடத்துல ஒரு நோய் ஏற்படும். அது ஆப்போலோசிஸ், காதிலிருந்து குடப்பெருவை ஏற்படும். இந்த 2 வகையான during the time of puberty and during the time of pregnancy, more wax will circulate for girls. So that is the main reason for not able to hear properly for girls. Ophthalmology disease.
அது நிறைய பேக்ஸ் இங்க இருந்து நம்ம பேக்ஸ் நிறைய போனாலும் சளி அதிகம் பிடிக்கும். இங்க இருந்து வெளியே வந்தாக்க பேக்ஸ் இது உள்ள வரும்போது இதோட முடிஞ்சிச்சு கோவரோட இது மிடில் இயர் க்ளோஸ். அடுத்து இன்னர் இயர். இன்னர் இயர்ல வந்து இப்படி 3 அறை இருக்கும். வந்து மேலிஸ் ஸ்டரிஸ் இந்த ஸ்டிக் எப்படி போகுது அதே மாதிரி ஸ்கேலா மீடியா ஸ்கேலா வெஸ்டிபுலா ஸ்கேலா டிம்பேரியா சரி 3 அறைகள் இருக்கும். அதுல தான் எண்டோடியம் பகுதிங்கிற மெடலைஸ் ஆகும். அது வந்து 8வது கேரிங் ஆகும். இது வந்து காப்ரியா. காப்ரியா வந்து 2 இது இருக்கும். இதோட சுற்று வந்து 2 மட்டும் இருக்கும். இதுக்குள்ள இந்த ஒரு அறை இருக்கும். இந்த அறையில வந்து ஸ்கேலா மீடியா ஸ்கேலா வெஸ்டிபுலா ஸ்கேலா டிம்பேரியா எண்டோடியம் பகுதிங்கிற ரெண்டரிக்கு சுரக்கும். இந்த ரெண்டரி சுரக்கிறதுனால என்னன்னா 8வது கேரிங் ஆகக்கூடியதாக டைரக்டா வந்து பிரெயினஸ் புரிஞ்சதுங்களா? இப்ப அவ்வளவுதான் முடியும். இதுல வந்து make a small sound to reach our brain. This many internal organs are there. If one is not working properly, we may not hear. For us, it will be normal. For them, it is not normal. So, for that reason only, they are giving speech therapy. அதுல இது வந்து மைல்டு, இது மாடரேட், இது சிவியர், இது வெரி சிவியர் ப்ரொபோண்ட். இதுதான் Depending upon the position, we are categorizing into 4. Medium, low, severe, and low. Severe is the center, that part, inner ear. Then middle part. ஓகே. இன்னர் இது மெயில். இந்த ஏல பாதிப்பு வந்தாக்க It is severe. நோ ஸ்பீச், ஒன்லி ஃபார் சைன் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். If inner ear is problem, no, even speech therapy will not help. Only sign language. லாஸ்ட் சைன் லாங்குவேஜ் கரெக்ட். Second is இது மாடரேட், Moderate. இது ஸ்பேஸ். so for all these reading, moderate one, மைல்டு, Mild. மாடரேட், சிவியர், வெரி சிவியர், ப்ரொபோண்ட். இருக்கக்கூடிய ஏர் வந்து ஏர்னம்ல பட்டு இந்த 3 எலும்புகள் அப்படியே அதனதன செஞ்சு இங்க இருந்து ஓவர் அவுட் ரவுண்ட் பண்ணி இப்படியே நேரா பிரெயினை போய் நம்மளோட ஸ்பீச் போய் சேரும். ஏர் first is low. ஃபர்ஸ்ட் இங்க ஏர்ல கால் போகுது. வெளிக்கால் ஏர் கிராஸ். That is moderate. இங்க இருந்து ரவுண்ட் Severe. பண்ணி Then very severe. Four classification. இதை வச்சதுக்கு பின்னாடி இதுல வந்து சில்ட்ரன்ஸா இருக்குன்னு மீடியமான குழந்தைங்க 12 வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தாங்க. இந்த இடத்துல ஆப்டோக்ளோரோசிஸ் நம்ம இங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி காப்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லி நம்ம செஞ்சிடலாம். காப்லியர் இம்ப்ளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இம்ப்ளான்ட் அது வந்து என்ன சுத்தமா இன்காத அவுட் டோட்டல் ஸ்பீச் நோ அப்படிங்கிற சமயத்துக்கு காப்லியர் இம்ப்ளான்ட் அது 12 lakhs வரும். அது ஃப்ரீயா 12 lakhs காப்லியர் இம்ப்ளான்ட் ஃபுல்லா இந்த இடத்துல ஓர்சல் போட்டு மாஸ்டர் போட்டு பிரெயின்ல போய் கரெக்டா உள்ள போய் அதுக்கு நேர இதுக்கு பகுதியில உள்ள வந்து ஒரு சின்ன காட்டான நாட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடும். உள்ள வச்சுட்டு அதுல வந்து நேரா ஒரு gas இதை மைல்டு மாடரேட் சிவியர் வெரி சிவியர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம நான் ஆடியோ மீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நான் ஆடியோ மீட்டர்னா தீவெட்டி பாக்ஸ் வச்சு அது கை தட்டி சத்தம் நான் ஆடியோ மீட்டர் நான் ஆடியோ மீட்டர் வந்து கிளாப்பிங் விசில் அப்புறம் வந்து ஒரு தீவெட்டி பாக்ஸ் சவுண்ட் கேட்குதா கேட்கலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது ஆடியோ கிராம் ஒன்று இருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். பண்ணி காமிச்சிருக்கோம். So now we have to identify whether they are speech problem. So they are technical way of acting and also non-technical. அடுத்து வந்து ஆடியோ கிராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆடியோ Anything all should go to the report. அது எப்படி நமக்கு தெரியும் மைல்டு மாடரேட் சிவியர் வெரி சிவியர் எப்படி தெரியும்னா ஆடியோ கிராம் வச்சு இப்படி ஒரு இது வந்து இன்டென்சிட்டி ஃப்ரீக்வென்சின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டி அப்படின்னாக்க ஒளியினுடைய அளவை பற்றி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒளியினுடைய அளவு அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஃப்ரீக்வென்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நம்மளுடைய சாதாரண ஒரு கேட்கும் தான் ஒரு மனிதனுக்கு வந்து த்ரெஷ்ஹோல்ட் 25 டெசிபிள், டிபினா 25 டெசிபிள். What is the limit for audibility? 25 டெசிபிள் போது த்ரெஷ்ஹோல்ட், நார்மல் த்ரெஷ்ஹோல்ட் 25 தான் த்ரெஷ்ஹோல்ட். Very good. 20,000. Below less than 20 also we cannot hear. More than 20,000 also we cannot hear. In between 20 to 20,000 it is audible. இதோட ரொம்ப மைனூட்டான சவுண்ட். இப்போ வந்து உதாரணத்துக்கு சருகுகள் மேல வந்து மரக்கிளைகள் ஆடுறது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன கேஸ் அப்படியே கேஸ் ரத்த போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது -10 -20. அது வந்து வவ்வால் டாக் ரெண்டு தான் உணரக்கூடிய தன்மை வேர்ட்ல And the speech. ஸ்பீச் அதான் சருகுகள் ஆடலாம். ட்ரீல Less than 20. வந்து Less than 20. Who can listen? Bats, vowel and dogs. ரெண்டுக்கு தான் அந்த உணர்வு இருக்கு, ரொம்ப மைனூட்டா. அதுக்கு அடுத்தாப்புறம் நம்ம சாதாரணமாக நம்ம கேட்கும் திறன் வந்து 25 டெசிபிள். நம்ம சாதாரணமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமுடைய டெசிபிளுடைய அளவு வந்து 40 Average. ஆவரேஜ் சாதாரண. 60க்கு மேலே போகும்போது மைல்டு ஏர்ட்ராவுடைய சவுண்ட் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர சவுண்டு, ட்ரெயினோட ஊ சவுண்டு, இது வந்து 60 டெசிபிள். 80 டெசிபிள்ங்கும் போது பயங்கரமான சத்தம், அது வந்து நம்ம உணர முடியாது, இறைச்சல் வரும் பயங்கரமாக. It's so noisy. You cannot listen. 100 டெசிபிள்ங்கும் போது சத்தம் கேட்ட உடனே இப்போ அமெரிக்காவில் இப்போ எப்படி ஜப்பானில் எப்படி அமெரிக்காக்காரன் கொண்டு வந்து ஹிரோஷிமா நாகாசாகியில் கொண்டு போட்டாங்க, கொண்டு போட்ட இடத்துல அந்த இடத்துல டோட்டலாக பிளட் வெளியே ஓடியாது. 100 டெசிபிள்ங்கும் போது ஏர்லேருந்து பிளட் ஏற்றம் அப்படியே பிச்சுக்கு ஓடியாது. Because of the sound, blood will come out. If that decibel is 120 டெசிபிள்ங்கும் போது 1 கிலோமீட்டருக்கு உயர்வுமே இருக்காது. டோட்டல் பயங்கரமான விபத்து வர மாதிரி 1 கிலோமீட்டருக்கு சவுண்ட் அதிகமானாங்க. 1 கிலோமீட்டருக்கு ஏர் போயிடும், உயர்வுமே இருக்காது. இதை தவிர அலெக்சாண்டர் கிரகம் வந்து ஒளியினுடைய அளவுக்கு மாதிரி வகுத்து வச்சிருக்காரு. it's classified. In the report it should go. When we do a preliminary report, this also we have to talk. So when you do a project, the fundamentals for speech therapy, we have to put one chapter. நெக்ஸ்ட் இது வந்து டெசிபிள், இது வந்து ஹெர்ட்ஸ்ங்கிறவங்க கண்டுபிடிச்சவர். ஹெர்ட்ஸ் வந்து என்னன்னா இது வந்து என்னுடைய அளவு வந்து பாருங்க 8000 கிலோவுக்கு மேல கேட்க முடியாது. 8000, 6000, 4000, 2000 இப்படிதான் இருக்கும். இதை வச்சுட்டு ஆடியோகிராம்ல நம்ம வந்து மிஷின்ல வந்து சத்தம் கேட்குதா கேட்கலையா அப்படின்னு சொல்றாங்க. முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு அப்படின்னு இதை வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் சார்ட் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கீங்களா ஆடியோகிராம்? When you go for audio testing, there will be a like ECG to know whether we are hearing or not. So some might have gone not good. நெக்ஸ்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு மட்டும் இதை செய்யலாம். இதே மாதிரி எஜுகேஷன் ஃபார் ஆல் எல்லா வகையான குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அதுக்கு வந்து கேட்கும் இல்லாமல் இருக்கலாம். செரிபிரல் பால்சி, சில்ட்ரன்ஸ் இதெல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சு எந்த அளவுக்கு ஹியரிங் லாஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கலாச்சார கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து மைல்டு, மாடரேட்டு, சிவியர், வெரி சிவியர் சொல்லுவாங்க. அதே போல அவங்க நம்ம வந்து ஹியரிங் எடுக்காத பார்க்கணும். No, so fine, it's fine. கேட்கின்றது நெக்ஸ்ட் வந்து கேட்குனா அது வந்து கரெக்டாக வந்து காது கேட்குது கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன மொழின்னு கேட்டால் தானே பேச முடியும். இப்போ அம்மா குரல் எப்படி இருக்கும், அப்பா குரல் எப்படி இருக்கும், தாத்தா குரல் எப்படி இருக்கும், பாத்திரங்களுடைய சத்தங்கள் எப்படி இருக்குது, ஆட்டோ சவுண்ட் எப்படி, அப்புறம் வந்து டாக்ஸி சவுண்ட் எப்படி இருக்கும், பஸ் சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்ன மொழின்னு கேட்டால் தான் பேச முடியும். கேட்கறது இல்லை. அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா கேரி எடுக்கணும்னு இருக்கிறோம். Sometimes this is not audible. Sometimes language is wrong. So it's going to be the third thing for hearing aid, whether they understand the language. இந்த ஹியரிங்ல வந்து மோனாரல், பைனாரல், சூடோ பைனாரல் டிஃபரண்ட் கேட்டகரி.
அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த இதில் 40 டெசிபிள் கேட்குதுன்னா இது 60 டெசிபிள் கேட்குதுன்னா இதுக்கு 40 டெசிபிள் உள்ள ஹியரிங் எய்டும் இதுக்கு வந்து 60 டெசிபிள் உள்ள ஹியரிங் எய்டும் டோட்டலாக ஒரே ஹியரிங் எய்டாக ரெண்டு மாடல் வேற 2.5 or 3.5. Correct. And many ears are also having different. So we have to put different டிஃபரண்ட் ஹியரிங் எய்டு அதில் மெயின் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் வந்து இந்த கெலான் ஹியரிங் எய்டு காது முன்னருக்கு எப்படி ஹியரிங் பார்த்துருக்கீங்க இப்போ காதுக்கு வெளியில் மாடுற ஹியரிங் எய்டு பாக்கெட் மாடல் பாடியில் வந்து நிறையா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அவ்வளோ ஒரு கடல் மாதிரி சாப்பிட்டு ஒரு பெரிய லெவலில் போனால் 4 கணக்கில் பேசலாம் இப்போ நம்ம தேவையான மட்டும் நம்ம முடிச்சிடலாம் இதை வந்து இதற்கு தகுந்த மாதிரி ஹியரிங் எய்டு மாதிரி முன்னாடி அடுத்தது ஸ்பீச் So this fourth speech. மேக்ஸிமம் வந்து எல்லா வகையான குழந்தைகளுக்கு பேச்சு பேச்சு சரியா வராம லெஃப்ட் பேரண்ட் அண்ணன் பார்த்துருப்பீங்கல்ல பேரண்ட் சர்ஜரி பண்ணுவாங்க ஸ்மைல் பிரெயின் ப்ராஜெக்ட் கூட நம்ம ஒரு மாமிசம் His lips will be split, so he cannot talk properly. சொல்லுங்க ஓகே ஓகே நீங்க எத்தனை மணிக்கு போவாங்க? இந்த ஒரு தியரி பார்ட் போன மாதிரி கூட நீங்க சொல்லுங்க. ரிலேட்டோட இன்டராக்ஷன் நம்ம மெயினா பார்க்கணும். இப்போ என்னன்னாங்க இங்கே தான் முதல்ல பார்ப்போம் ஓகே. இதுவரை என்ன ஓரலா தெரிஞ்சுக்கிட்டான் என்ன சும்மா எடுத்த உடனே ஸ்பீச் கொடுக்குறான் அது எதாவது கொடுக்குறான் அப்படின்னு I தெரியாது understanding. I'm telling to go directly practical. What sir is telling? First theory is important. Understand the theory. Then you go to நெக்ஸ்ட் ஸ்பீச் ஒரு ஜெனரல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்பீச் டவுன்ஸ் மைக்ரோசெஃபாலிக் பிரெயின் போறது தனித்தனியா பிராக்டிகலா நம்ம மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் இதோட ஸ்பீச் புரியுது. சரி சரி உங்களுக்கு புரியுதுக்கா? சரி அப்போ புரியுதுங்களா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா Fundamentals. இப்போ Stage 1, stage 2, stage 3, stage 4. ஓகே இப்போ வந்து என்னன்னாங்க இதுல எல்லா வகையான குழந்தைகளுக்கும் நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம்னு நம்ம சொல்றோம் என்னென்ன மாதிரி குழந்தைங்களாங்க ஃபர்ஸ்ட் ஹியரிங் பார்க்கணும் ரெண்டாவது கிளப்டு பேலன்ஸ் அடுத்து மூணாவது வந்து என்னன்னா செரிபிரல் பாலிசி கேட்கணும் நாலாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இன்டெலெக்சுவல் சொல்லக்கூடாது இன்டெலெக்சுவலாக மாற்றிட்டாங்க Mental disability we should not use. Physically challenged, handicap we should not use. We are physically challenged. So government has changed the terminology not to wound them. ஏன்னா பிடபிள்யூடின்னு ஒன்று இருக்கு ஆக்ட் 96 person with disability. பர்சன் வந்து Disabled. ஆக்ட் தெரியல Yes, in government for recruitment PWD will be used. இந்த லா படி தான் வந்து டிசபிலிட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ஐநாவோட ஏற்படுத்தி வேர்ல்டு ஃபுல்லாக இதில் தான் டிசபிலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து டிசபிலிட்டி ஆக்ட் 1996 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முதல்ல இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போதே வந்து இன்டெகிரேட் எஜுகேஷன் ஃபார் டிசபிலிட்டி வந்துச்சு இன்டெகிரேட் ஃபார் டிசபிலிட்டினாங்க டிசபிலிட்டி சர்வீஸில் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஆதார் அதிகாரிகளுக்கு ஒரு கிட்ட வச்சுருப்பாங்க அவங்க போய் நிறைய சொல்லி கொடுப்பாங்க அது இன்டெகிரேட் அது அடுத்து வந்து இங்கிலீஷுக்கு ஒன்று இங்கிலீஷ் சென்டர்னா Inclusive. அது வந்து உள்ளடங்கிய கல்வி அது வந்து என்ன மூணாவது அதை வந்து முதல் வந்து திட்டத்தை மாத்திட்டேன் பிடபிள்யூடி ஆக்ட் பின்னாடி இப்ப 2006 வந்து ரைட்ஸ் பர்சன் டிசபிலிட்டி ஆக்ட் மாத்திட்டாங்க Rights. பர்சன் டிசபிலிட்டி ஆக்ட் Rights person with disability. அதை மாத்திட்டேன் இது வந்து என்ன இது நம்ம இந்தியா முழுவதும் ஒரே லா இது மாறாது அந்த ஆக்ட் படி என்னன்னாங்க எத்தனை வகையான 21 டிசபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஒன் hearing impairment visual impairment Speak recording. Audio impairment Convert into English. Let's not to convert. multi disability depressive cure ஆர் வந்து intellectual disability இது வந்து மென்டல் ரிட்டர்டேஷன் இது எம்ஆர்ன்றது வந்து இன்டெலெக்சுவல் மாத்திட்டாங்க இதுதான் வந்து சட்டப்படி லா படி 96ல வந்து
வேர்ல்டு ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து கலன் தியரி HEARING இம்பேர்மெண்ட் சும்மா தெரிஞ்சதுக்காக போட்டேன். அடுத்து இம்பேர்மெண்ட் விஷுவல் இப்போ ஹியரிங் இம்பேர்மெண்ட் நான் பார்த்தது உதாரணத்துக்கு ஸ்பீச் தேவைப்படுறது வந்து கிளப்டு பேலண்ட் ஸ்பீச் ப்ராப்ளம். விஷுவல் இம்பேர்மெண்ட்னா டோட்டலி பிளைண்ட். டோட்டலி பிளைண்ட் என்ன பண்ணா பிரெய்லி ஸ்லைட் அபாகஸ் டெய்லர் பிரெயின் வச்சு நம்ம டீச் பண்ணுறோம். அதுக்கு டோட்டலி பிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. விஷுவல் இம்பேர்மெண்ட் அதுல லோ விஷன் குழந்தைகளுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். டோட்டல் பிளைண்ட் பிரெய்லி. லோ விஷன் அப்படின்றதுலேயே ஒரு பார்ட். லோ விஷனா தெரியுமில்ல, லோ விஷன் சில்ட்ரன், லோ விஷன் ஸ்பெக்ஸ் போடுறாங்க, கிட்ட பார்வை தூர பார்வை, லோ விஷன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் சைட் லாங் சைட் அடுத்து ஆர்த்தோ இம்பேர்மெண்ட் தெரியும். ஆர்த்தோ தெரியுமில்ல, ஆர்த்தோ உடல் உறுப்பு குறைபாடு. ஆர்த்தோ இம்பேர்மெண்ட் இதெல்லாம் வேற மாதிரி பண்ண மாட்டாங்க. என்ன ஸ்பார்க் டிசீஸ் தெரியும் உங்களுக்கு, இது எப்படி அடிச்சாலே வந்துடும். அதே மாதிரி மல்டி டிசபிலிட்டி, டெஃப் அண்ட் பிளைண்ட், எம்ஆர் டெஃப், பிளைண்ட் அண்ட் ஹெச்ஐ, இப்படி 2 வகையான 3 வகையான பாதிப்பு தான் மல்டி டிசபிலிட்டி. அடுத்தது லெப்ரஷியம்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட லெப்ரசி, லெப்ரசி. அது வந்து இது வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி எம்ஆர். அதுல தான் வந்து ஆட்டிசம் வந்து, டவுன் சிண்ட்ரோம் வந்து, மைக்ரோசெஃபாலியா வந்து, ஹைட்ரோசெஃபாலியா வந்து, இது பூராமே இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வரும். ஓகே, இதுல மென்டல் இல்னஸ்னா வேற மாதிரி. மென்டல் ரிட்டர்டேஷன் இது, மென்டல் இல்னஸ்னா மன ரீதியான பாதிப்பு. திடீர்னு அதிர்ச்சி ஏதாச்சும் நம்ம ஞாபகம் வருது, திடீர்னு அந்த மாதிரி வரும். இதுதான் டிசபிலிட்டி ஆக்ட். See the difference between mental ரிட்டர்டேஷன் வேற, மென்டல் இல்னஸ் வேற. So that you identify. சட்டப்படியான தெரிஞ்சுக்கணும். வீடியோ கேட்டா என்ன, இது எப்படி சட்டத்துக்கு பட்டு, என்ன மாதிரி குழந்தைகளை கவர்மெண்ட் ஏற்றிருக்கு, என்னென்ன கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. We can write a report. One chapter can be for this. The fundamental. So we have one 4 can be fundamentals. நேஷனல் ஐடி கார்டு இது வந்து இந்திய அரசாங்கம் முழுவதும் எல்லாமே செய்கிறது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நேஷனல் ஐடி கார்டு ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே. அதில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தீபா பவான் டைம் ஆயிட்டு. ஆமாம், இவங்களுக்கு டைம் ஆகுது, அவங்களுக்கு டைம் வேற இதுக்கு போயிடலாம். ரைட். அந்த தியரி பாடம் வந்து நம்ம 4 மணி கூட இப்போ ஸ்பீச் அதுக்கு தனியாக ஒரு அறை இருக்கு. அது என்னென்ன மாதிரி தெரப்பிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எழுதிடுவோமா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். For speech therapy, what are the essential materials? What is it? But நோட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, சொல்ல வேண்டிய எல்லாம் வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தேன் யூஸ் பண்ணிக்க, ஹனி தேன் யூஸ் பண்ணி. தெலுங்கு விட தேனி என்ன மலையாளம் கேண்டி யூஸ், கேண்டில் மெழுகு, மெழுகுவர்த்தி மெழுகு, கொவத்தி 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 கோவர்த்தி பவுடர், பவுடர் சாதாரண பவுடர், எக்ஸ்டர்னல் அப்புறம் விசில், சாதாரண விசில் ஸ்ட்ரா, straw is language use straw தமிழ் என்னடா What? five items. What are the honey, powder, candle, straw, straw, whistle. அப்புறம் டாக்டல் குச்சி, நான் வந்து டாக்டல் குச்சி, tactile, டாக்டல் tea, ஐஸ் குச்சி மாதிரி இல்ல பார்த்தா still but tea, ஐஸ் குச்சி, ice stick. ஐஸ் These are items for speech therapy. பலூன், Balloons. பிராக்டிகலா சொல்லி நிறைய டாபிக் நிறைய நேரா இதுக்கு போயிட்டு ஓகே சரி